ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக கர்த்தருடைய அருமையான ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருக்குள்ளாக பலன் கொண்டு திடன் கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இந்த பூமியிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக இந்த தேவ செய்திகள், இந்த அருமையான கர்த்தருடைய ஒவ்வொரு ஆலோசனைகளும் உங்களுக்கு மிகவும் மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக அன்புக்குரியவர்களே, நான் ஒவ்வொரு தடவையும் ஏன் இதை நான் அறிக்கை பண்ணுகிறேன் என்று சொன்னால், உண்மையாக எனக்கும் கூட இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கிறது, என்னையும் அதை பலப்படுத்துகிறது, என்னையும் சீர்படுத்துகிறது அன்புக்குரியவர்களே. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அங்கே வேதம் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டியத்திலும் அது அங்கே கருக்கானதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே வார்த்தையை கொடுக்கிறவர்களுக்கும் அதை கேட்கிறவர்களுக்கும் அந்த வார்த்தை நிச்சயமாக கிரிய செய்ய வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இந்த சத்தியத்தின் தொனி நிகழ்ச்சி வாயிலாக புறப்படுகிற இந்த தெய்வத்தினுடைய ஒவ்வொரு ஆலோசனைகளையும் வார்த்தைகளும், அன்புக்குரியவர்களே, தேவ ஆலோசனைகளும் தேவனுடைய வார்த்தைகளும் என்னையும் உங்களையும் கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்துகிறபடினால் எல்லா துதி கன மகிமையும் தேவன் ஒருவருக்கே உண்டாகட்டும். ஆமென். ஆகவே இன்றும் கூட அன்புக்குரியவர்களே, ஒரு தேவனுடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய கிருபையிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆகவே ஒரு ஜெபத்தோடு இன்றைய செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மகிமையும் மாட்சிமையும் வல்லமையும் மகத்துவமும் நிறைந்தவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகளை அடியேன் ஆண்டவரே பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, இந்த வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கும் அப்பா இதை கொடுக்கிற எனக்கும் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா தெய்வமே, இந்த வார்த்தையை கொடுக்கிற இந்த அடியேனை உங்களுடைய சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் ஒரு அபிஷேகத்தோடும் கடந்து செல்ல கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா வார்த்தையை ஆண்டவரை கேட்டு பிள்ளைகள் பலனடைய முடியாதபடி ஆண்டவரே, சத்துருவானவன் அப்பா ஏற்படுத்துகிற எல்லா தடைகளும், ஆண்டவரை போடுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்பட்டு போகும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேவன், இந்த வார்த்தைகளை நீங்கள் மகிமைப்படுத்த போறதுக்காக ஆண்டவரே, அநேக பிள்ளைகளுக்குள்ள இந்த வார்த்தைகள் 30, 60, 100 கிரிய செய்ய போறதுக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் கூட உங்களோடு நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட இந்த தேவ செய்தியினுடைய தலைப்பை நான் முதலாவது சொல்லுகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுக்குரிய இந்த தேவ செய்திக்குரிய தலைப்பு என்னவென்று சொன்னால், மனப்பூர்வமாய் தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். மனப்பூர்வமாய் தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் என்பதுதான் இன்றைய தேவ செய்தியினுடைய ஒரு தலைப்பு. அன்புக்குரியவர்களே, இந்த மனப்பூர்வமாய் அர்ப்பணிப்பு என்று நாங்கள் இதை நான் சொல்லும் பொழுது நீங்கள் சில வேளைகளில் இந்த வார்த்தைகளை அதிகமாக கேட்டிருக்கலாம், அல்லது இந்த வார்த்தையை கேட்டவர்கள் அதற்குரிய சரியான ஒரு அர்த்தங்களை அல்லது அதற்குரிய கருத்துக்களை அன்புக்குரியவர்களை நீங்கள் தெரியாதவர்களாக இருந்திருக்கலாம். கேட்ட அடிக்கடி காதலே கேட்ட அல்லது ஒலித்த ஒரு வார்த்தைகளாக இருந்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த பூமியிலே அநேக உலகத்திலே வாழ்கிற அநேக மக்கள் கூட இப்படியான இந்த வார்த்தைகளை மனப்பூர்வமாக அர்ப்பணித்த காரியங்கள், அர்ப்பணியுங்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை பதங்களை பயன்படுத்துவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்கள் கூட ஏதாவது பத்திரிகைகளிலோ அல்லது இணையதள செய்திகளிலோ நாங்கள் வாசித்திருக்கலாம். அன்புக்குரியவர்களை, இந்த மனப்பூர்வம் என்று சொன்னால் எங்களுடைய மன நிறைவு என்பது குறிக்கிறது, அல்லது முழு மனது என்ற ஒரு அந்த வார்த்தைக்கு அர்த்தமாக இருக்கிறது அன்புக்குரியவர். அதுதான் மனப்பூர்வம். ஆமென். அதே போல அர்ப்பணிப்பு என்று சொன்னால் எங்களை ஒரு காரியத்துக்காக முழுமையாக அர்ப்பணிக்கிறது அல்லது ஒப்பு கொடுக்கிற ஒரு விடயத்தை தான் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த பூமியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது நாங்கள் இந்த பூமியில எப்படி இந்த மனப்பூர்வமாய் பூமியில வாழ்கிறவர்களும் கூட அன்புக்குரியவர்களே பல விடயங்களுக்கு அர்ப்பணித்து வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே.
ஆகவே அவைகளை குறித்து சில விடயங்களை நான் சொல்லி தேவனுக்குள்ளாக நாங்களும் இப்படியாக மனப்பூர்வமாய் அன்புக்குரியவர்களே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அன்புக்குரியவர்களே நானும் நீங்களும் செய்யத்தக்கதாக இந்த தேவ செய்தி நிச்சயமாக எங்களுக்குள்ளே கிரியைகளை நடப்பிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பூமியிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே அநேக மக்கள் இந்த பூமியிலே பார்க்கும் பொழுது பல இயக்கங்களுக்காக அல்லது பல கட்சிகளுக்காக அல்லது இன்னும் பல ஸ்தாபனங்களுக்காக இன்னும் சிலர் குடும்பத்திற்காக சில விளையாட்டு போட்டிகள், அதாவது சில போட்டிகள், உதைபந்தாட்ட போட்டிகளை பார்க்கும் பொழுது அதற்கு கூட அப்படியாக மனப்பூர்வமாய் தங்களை அதற்கென்றே அர்ப்பணித்து செயற்படுவதை நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள். அதற்காக என்ன பாடுகள், என்ன நெருக்கங்கள், என்ன நிந்தைகள், அவமானங்கள் வந்தால் கூட அந்த அந்த சொல்லப்பட்ட அல்லது அவர்கள் எதற்காக தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தார்களோ அல்லது அதற்கென்று அர்ப்பணித்து நடக்கிறார்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. அன்பானவர்களே, நாங்கள் இன்னும் அதிகமாக பார்ப்போம் என்று சொன்னால் இந்த இயக்கங்களுக்காகவோ அல்லது கட்சிகளுக்காகவோ, அதாவது இயக்கங்கள் கட்சிகள் என்று பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே அதனுடைய கொள்கைகள் அல்லது அதனுடைய வளர்ச்சிகள் அதனுடைய மேன்மைகளுக்காக அவர்கள் தங்களை முழுமையாக மனப்பூர்வமாய், அதாவது ஒரு முழு மனதோடு மன நிறைவோடு அன்புக்குரியவர்களே எந்த ஒரு கட்டாயத்தினால் அல்ல அல்லது எந்த விதத்திலும் ஒரு சலனங்கள் ஒரு ஏதாவது மற்றவர்களுடைய வற்புறுத்தல்களால் அல்லாதபடி அன்புக்குரியவர்களே அநேகர், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, அநேகர் இப்படியாக மனப்பூர்வமாய் அந்த இயக்கங்களினுடைய கொள்கைகளுக்காக வளர்ச்சிகளுக்காக அந்த கட்சிகளுடைய வளர்ச்சிகளுக்காக அல்லது அந்த கட்சி தலைவர்களுக்காக அன்புக்குரியவர்கள் அந்த ஸ்தாபனங்களுக்காக இன்னும் தாங்கள் விளையாடுகிற அந்த விளையாட்டுகளுக்காக கூட அப்படி அர்ப்பணித்து மனப்பூர்வமாய் செயற்படுகிற காரியங்கள் இந்த பூமியிலே நாங்கள் அதிகமாக கேள்விப்படுகிறோம் அன்புக்குரியவர்களே. இன்னும் கூட தங்களுடைய ஜீவனை கூட அங்கே அருமையாக எண்ணாதபடி அதற்காக, அதாவது உலகத்தை குறித்து நான் சொல்லுவேன், உலகத்திலே எப்படியாக ஒரு கட்சிக்காக ஒரு இயக்கத்துக்காகவோ அல்லது ஒரு விளையாட்டுக்காகவோ அல்லது ஏதாவது தங்களுடைய குடும்பத்துக்காக அல்லது ஸ்தாபனத்துக்காகவோ தங்களுடைய ஜீவனை கூட அன்புக்குரியவர்களே அங்கே விட்டு கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். அப்படி நாங்கள் இந்த பூமியில பார்க்கும் பொழுது இயக்கங்களை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே எப்படியாக எல்லாம் இந்த இயக்கத்துக்காக அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிகளுக்காக அல்லது கட்சிகளுக்காக இப்படியாக எப்படி தங்களுடைய உயிர்களை கூட அங்கே அர்ப்பணித்து மனப்பூர்வமாக அங்கே செயற்பட்டார்கள் என்பதை நாங்கள் இந்த பூமியிலே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நீங்கள் அநேகரை குறித்து அறிந்திருப்பீர்கள். அதாவது நான் ஏன் இதை இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், மனப்பூர்வமாய், அதாவது ஒரு முழு மனதோடு, அது எந்த விதத்திலும் யாரும் ஒரு கட்டாயப்படுத்தாதபடி அன்புக்குரியவர்களே அதற்கென்று தங்களை அர்ப்பணித்து அங்கே, அதாவது அதற்கென்று ஒப்பு கொடுத்து, அதாவது அதாவது அது ஒரு மன நிறைவோடு முழு மனதோடு அந்த இயக்கங்களுக்காக அந்த கட்சிகளுக்காக அல்லது அந்த ஸ்தாபனத்துக்காகவோ அல்லது அந்த விளையாடுகிற அந்த விளையாட்டுக்காகவோ அங்கே ஒப்பு கொடுத்து அதை அர்ப்பணித்து அவர்கள் செயற்படும் பொழுது அங்கே எந்த விதத்திலும் அவர்களுடைய சுயங்களோ அல்லது எந்த விதத்திலும் அன்புக்குரியவர்களே அல்லது தங்களுடைய விருப்பங்களுக்கோ இடம் கொடுக்காதபடி அங்கே அந்த இயக்கத்தினுடைய கொள்கை என்ன அல்லது அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன அதனுடைய ஒழுங்கன் அதற்கென்று அன்புக்குரியவர்களே அங்கே தங்களை ஆயத்தப்படுத்தி அதற்கென்று ஒப்பு கொடுத்து நடந்து அங்கே அதுக்காக செயற்படுவதை நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடியதா இருக்கிற அன்புக்குரியவர்கள். இதை குறித்து அதிகமாக நான் விளங்கப்படுத்தலாம், இதை குறித்து அதிகம் விளங்கப்படுத்த வேண்டியதில்லை. என கர்த்தருக்குள்ளாகத்தான் நாங்கள் எங்களை மனப்பூர்வமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆமென். தேவனுக்குள், அதாவது அன்புக்குரியவர்களே மனப்பூர்வமாய் தேவனுக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். அப்படி என்று சொன்னால் தெய்வத்தினுடைய ஆலோசனைகள், அதாவது அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வழிநடத்தல்களுக்கு எங்களை மனப்பூர்வமாக நாங்கள் அர்ப்பணித்து அன்புக்குரியவர்களே நாங்கள் செயற்பட வேண்டும். வேதத்திலே இந்த மனப்பூர்வமாக எப்படியாக எல்லாம் அங்கே செயற்பட வேண்டும் என்ற வேதம் பல காரியங்களை சொல்லுகிறது. அதாவது அதற்கு எதிராக சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், கட்டாயத்தினால் அல்ல, அதாவது கட்டாயப்படுத்தி, ஒருவர் கட்டாயப்படுத்தி அல்லது ஏதாவது ஒரு காரியம் எங்களை கட்டாயப்படுத்தி இந்த ஒரு காரியத்துக்கு அர்ப்பணிப்பதோ அல்லது ஒரு காரியத்தை செய்வது அல்ல அன்புக்குரியவர்களே. மனப்பூர்வமாய், அதாவது முழு மனதோடு ஒரு மன நிறைவோடு
நாங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மனப்பூர்வத்தை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது அங்கே மனப்பூர்வமாக அங்கே தேவனுடைய ஜனங்கள் காணிக்கைகளை அங்கே தேவனுக்காக பல காரியங்களை செய்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு நாங்கள் ஊழியங்களை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை கூட நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா. இன்னும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மனப்பூர்வமாக அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். யாரும் கட்டாயப்படுத்தியோ அல்லது யாருடைய காரியங்கள் நிமித்தமோ அல்லாதபடி அன்புக்குரியவர்கள் அவர்கள் முழு மனதோடு மன நிறைவோடு அவர்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் கூட இந்த காலகட்டத்திலே எப்படியாக பிசாசானவன் தேவனுடைய ஜனங்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பல தந்திரமான செயல்களையும் பல தந்திரமான வழிகளையும் இந்த நாட்களிலே மேற்கொண்டிருக்கிறதை அல்லது செயற்படுத்தி கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் அன்புக்குரியவர்களே. ஆகவே இப்படியான காலகட்டத்திலே அன்புக்குரியவர்களே நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எங்களுடைய மனப்பூர்வமான ஒரு அர்ப்பணிப்பு. அன்புக்குரியவர்களே, அதாவது நான் அர்ப்பணிப்பு என்று சொன்னால் அந்த காரியத்துக்காக எங்களை ஒப்பு கொடுப்பது. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், பல உலகத்திலே காணப்படுகிற கட்சிகளோ இயக்கங்களோ அல்லது ஏதாவது விளையாட்டுகளுக்கோ அப்படியாக அவர்கள் அதற்கென்றே அர்ப்பணித்து விடுவார்கள். அது எங்க என்ன நடக்கிறதோ எப்படியாக அது செயற்படுகிறதோ அதற்கென்றே அவர்கள் தங்களை மாற்றி கொண்டு விடுவார்கள். அதே போலதான் அன்புக்குரியவர்களே நாங்களும் முழு மனதோடு தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய பிரமாணங்கள் எப்படியாக எங்களை நடக்க சொல்லுகிறது, அல்லது தெய்வம் எங்களுக்கு ஒரு தரிசனத்தின் வாயிலாகவோ அல்லது ஏதாவது ஒரு ஊழியக்காரர்கள் ஒரு தீர்க்கதரிசிகள் அங்கே மூலமாக சொல்லும் பொழுது அன்புக்குரியவர்களே மனப்பூர்வமாய் எங்களை தெய்வத்துக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அதிலே எந்த விதத்திலும் எங்களுக்குள்ளே ஒரு சுயங்கள் வெளிப்படக்கூடாது அன்புக்குரியவர்கள். அதாவது சுயம் என்று சொன்னால் எங்களுடைய மனசும் எங்களுடைய மாம்சமும் விரும்புகிறதை செய்ய வேண்டும் என்று அன்புக்குரியவர்களை அதற்குள்ளே வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் மனப்பூர்வமாய் தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அதாவது எங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார் அதற்கேற்ற விதமாகத்தான் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அன்புக்குரியவர்களே இருக்க வேண்டும். இதை நான் வேதத்தில் இருந்து சில தேவனுடைய மனுஷர்கள் இப்படியாக மனப்பூர்வமாக கர்த்தருடைய காரியங்களை செய்தார்கள் என்ற விடயங்களை இந்த நாளிலும் உங்களுக்கு நான் சொல்லி நாங்களும் கூட அதாவது இப்படியான ஒரு ஒப்பு கொடுத்தல் ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள ஒரு மனப்பூர்வமான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வருவது என்பது உண்மையாக ஒரு கஷ்டமான காரியம் ஆக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படியாக நடக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஏனென்றால் உலகத்திலே நான் சொன்னது போல் அப்படியாக உலகத்திலே அநேகர் வாழ்கிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகள் நாங்கள் தேவனுக்காக தேவனுடைய சத்தியங்களுக்காக தேவனுடைய பிரமாணங்களுக்காக அவருடைய வழிநடத்தல்களுக்காக மனப்பூர்வமாய் அதாவது முழு மனதோடு ஒரு மன நிறைவோடு அன்புக்குரியவர் எந்தவித கட்டாயத்தினாலும் அல்ல தேவனுக்கு ஒரு நிறைவோடு முழு மனதோடு எங்களை ஒப்பு கொடுத்த வேண்டும், எங்களை அர்ப்பணிக்க வேண்டும், அவருடைய சத்தியங்களுக்கு ஏற்றாற்போல் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. அங்கே நான் முதலாவது இயேசு கிறிஸ்துவை குறித்தே நான் உங்களை சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் எப்படியாக அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய ஒவ்வொரு அவருடைய ஆலோசனைகளோ அவருடைய வழிகளோ எப்படியாக வெளிப்படுத்தினாரோ அதற்கு தன்னை மனப்பூர்வமாக அங்கே அர்ப்பணித்து செயற்பட்டார். அதனால எப்படியான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கும் கடந்து வந்தது, அவரும் கூட உயர்த்தப்பட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அதாவது இப்படியாக மனப்பூர்வமாக அங்கே அர்ப்பணிக்கும் பொழுது பல போராட்டங்கள் வரும், பல நெருக்கங்கள் வரும், பல அவமானங்கள் வரும் அன்புக்குரியவர்களே, பல நிந்தைகள் வரும். ஏனென்று சொன்னால் நாங்கள் தேவனுக்கு மனப்பூர்வமாய் அர்ப்பணிக்கும் பொழுது தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்லும் பொழுதோ அல்லது தெய்வத்தினுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் மனப்பூர்வமாய் அர்ப்பணித்திருக்கும் பொழுது அதற்காக நாங்கள் செயற்படும் பொழுது அங்கே பல போராட்டங்கள் அல்லது மற்றவர்களுக்கு அதை எச்சரித்து சொல்லும் பொழுது பல அன்புக்குரியவர்களே எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் கூட அங்கே வைக்கப்படும் அன்புக்குரியவர்கள். ஆகவே இவைகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருக்குள்ளாக. சில வேளைகள் உலகத்திலே எங்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை நாங்கள் செய்யும் பொழுது மற்றவர்கள் எதிராக ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுது ஒரு கட்சியில இயக்கத்தில் இருக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே எங்களுக்கு எதிராக அவர்கள் செய்யும் பொழுது அதற்கு எதிராக நாங்கள் செயற்படுகிறவர்களாக காணப்படுவோம்.
பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு எதிராக அவர்கள் செய்து விட்டார்கள் என்று. ஆனால் கர்த்தருக்குள்ளாக இருக்கிற நாங்கள் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் படி, அதாவது அவருடைய சத்தியத்தின்படி, அவருடைய ஆலோசனையின்படி எங்களை மனப்பூர்வமாக அர்ப்பணித்து நாங்கள் வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது, ஒருவர் எங்களுக்கு எதிராக வருகிறார் என்று சொன்னால், அல்லது எதிராக எங்களுக்கு சூழ்ச்சிகளோ ஒரு உபத்திரவப்படுத்தத்தக்கதான, நிந்திக்கத்தக்கதான, வேதனைப்படுத்தத்தக்கதான காரியங்கள் வரும் பொழுது அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அன்புக்குரியவர்களே. வேதம் அதற்கு என்ன ஆலோசனை சொல்லுகிறது என்று சொன்னால், அதற்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அங்கு வேதம் சொல்லுகிறபடி சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அங்கே பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுகிற இந்த சத்தியங்களின் படிதான் அன்புக்குரியவர்களை நாங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை சத்தியமாக நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுதுதான் இப்படியான எதிர்ப்புகள் வரும். இப்படி வரும் பொழுது எப்படியாக நாங்கள் நடக்க வேண்டும் என்பதும் மிகவும் இதிலே கருத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் மனப்பூர்வமாக தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். அர்ப்பணித்து நடப்பதனால் இப்படியான காரியங்கள் வரலாம். இப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவும் அன்புக்குரியவர்களே பிதாவாகிய தேவனுக்கு தன்னை அங்கே மனப்பூர்வமாய், அதாவது முழு மனதோடு அல்லது மன நிறைவோடு அன்புக்குரியவர்களே, எந்த கட்டாயத்தினால் அல்லாதபடி அங்கே ஒரு மன நிறைவோடு, யாரை நான் அனுப்புவேன் என்று அங்கே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு அன்புக்குரியவர்களே, எப்படியாக இதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க அன்புக்குரியவர்களே, எப்படியாக அவர் மன நிறைவோடு அங்கே பிதாவாகிய தேவனுடைய அந்த சத்தத்துக்கு, பிதாவாகிய தேவனுடைய அந்த விருப்பத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார், ஒப்பு கொடுத்தார் என்பதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக வேதத்திலே நாங்கள் பார்க்க முடிகிறது அன்புக்குரிய. அதில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கும் பல பாடுகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. நன்மை செய்த பொழுதும் அங்கே அவர் நன்மை செய்த அந்த ஜனங்களாலேயே எவ்வளவுத்துக்கு புறக்கணிக்கப்பட்டார், தூசிக்கப்பட்டார் என்பதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அதனால் தான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடரும்படியாக எங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். இதற்கு மனப்பூர்வமாக பிதாவாகிய தேவனுக்கு தன்னை எப்படி அர்ப்பணித்தார் என்பதற்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். அதே போல பல பரிசுத்தவான்களும் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை. வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக தேவனுடைய மனுஷர்கள் இருக்கிறார்கள். அதிலே சிலரை நான் உங்களுக்கு இந்த வேளையிலே சொல்லி இந்த தேவ செய்தியை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நான் சொன்னது போல எங்களுடைய ஜீவனை கூட அன்புக்குரியவர்களே இழப்பதற்கு நாங்கள் பின்னிற்க கூடாது. மனப்பூர்வமாய் தேவனுக்கு நாங்கள் அர்ப்பணித்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஜீவன் கூட போகிற ஒரு தருணம் வந்தால் கூட நாங்கள் பின்னிற்க கூடாது அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. நாங்கள் பின்வாங்கி போகக்கூடாது. அதற்கும் கூட எங்களுடைய ஜீவனை இழப்பதற்கு கூட நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு முழுமையான ஒரு மனப்பூர்வமான ஒரு அர்ப்பணிப்பு என்று சொன்னால் அதுதான் அன்புக்குரியவர்கள். என்ன நெருக்கங்கள் என்ன வந்தாலும் தேவன் எங்களை கைவிட மாட்டார். தேவனுடைய அன்பு எங்களை பிரிக்க மாட்டாது. அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறார் என்ற அந்த எண்ணம், அந்த சிந்தை அன்புக்குரியவர்களை எப்பொழுதுமே எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நான் முதலாவதாக அன்புக்குரியவர்களே, நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அன்புக்குரியவர்களே அவருக்கு வந்த அதாவது நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியிலும் எப்படியாக அவர் கூட அன்புக்குரியவர்களே தேவனுக்கு முழுமையாக ஒரு மனப்பூர்வமாக அங்கே அர்ப்பணித்து நடந்தார், வாழ்ந்தார் என்ற விடயத்தை நாங்கள் வேதத்திலே பல இடங்களிலே காணக்கூடிய இருக்கு. நான் சில குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே 20வது அதிகாரம் நீங்கள் வேதத்தை கையிலே வைத்திருப்பீர்களா இருந்தால் வேதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 20வது அதிகாரம் 22, 23, 24 நாங்கள் படிக்கும் பொழுது அதிலே ஒரு காரியத்தை அருமையாக சொல்லுகிறார். பாருங்கள். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நேரிடும் போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்கள் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் பாருங்கள், இதுதான் வார்த்தை. ஆகிலும்
அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படு. பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பாருங்கள், இப்படியாக தன்னை முழுமையாக, அதாவது மனப்பூர்வமாக தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து நடந்ததை, எப்படியாக அவர் ஓடினார், அதற்காக பிரயாசப்படுவேன் என்ற ஒரு அறிக்கை இதிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா. இப்படித்தான் அன்புக்குரியவர்களே நாங்கள் வாழ வேண்டும். இன்னும் அங்கே ரோமர் புஸ்தகத்திலே கூட அங்கே சொல்லுகிறதை நாங்கள் கூட வேதத்திலே பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரத்திலும் ஒரு நல்ல ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். 8வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் என்றால், இதை வாசித்தால் உங்களுக்கும் ஒரு, அதாவது மனப்பூர்வமாய் தேவனுக்கு, தேவனுடைய சத்தியத்துக்கு முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணித்து அப்படி நடக்க வேண்டும். அதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவனுடைய ராஜ்யம் இன்னுமாக கட்டப்படும். அன்புக்குரியவர்கள், அது அநேகருக்கு ஒரு பிரயோஜனமாக கூட நாங்கள் ஒரு முன்மாதிரியாக, இப்பொழுது நாங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை வைத்து நாங்கள் கதைப்பது போல எங்களையும் கூட அநேகர் வைத்து பேசுவதற்கு, கர்த்தருக்குள்ளாக வளர்வதற்கு, அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடுவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆமென். ஆகவே பவுல் எப்படியா தன்னுடைய பிராணனை கூட அருமையாக எண்ணாதபடி கர்த்தருடைய அந்த ஊழியத்தை சந்தோஷத்தோட முடிப்பதற்கு தான் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கின்ற விடயத்தை இதிலே பார்க்கிறோம். இது இன்னும் ரோமர் புஸ்தகத்தில் கூட அருமையாக இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். 8வது அதிகாரம் 35வது வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள் அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. ஏனென்றால் மனப்பூர்வமாய் தேவனுக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கைகளும், ஒவ்வொரு நடத்தைகளும், ஒவ்வொரு சிந்தைகளும் மாற்றப்பட்டு விட வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஆமென். ஏனென்று சொன்னால் தேவனுக்குள்ளாக வாழும் பொழுது வேதத்திலேயே அங்க இயேசு சொல்லும் பொழுது சொல்ல, உபத்திரவம், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே இங்கே பவுல் சொல்லும் பொழுது என்ன காரியம் வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இதுதான் அன்புக்குரியவர்கள் ஒரு மனப்பூர்வமான தேவனுக்கு ஒரு அர்ப்பணித்த அல்லது ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை அன்புக்குரியவர். இப்படித்தான் நாங்கள் வாழ வேண்டும். என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாட்களிலே பிசாசானவன் இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலமாயிருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆகவே நானும் தான் அன்புக்குரியவர்கள், நீங்களும் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக மனப்பூர்வமாக, அதாவது ஒரு முழு மனதோடு எங்களை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கணும். அதாவது தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஒப்புக்கொடுத்தல் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படியாக பிதாவாகிய தேவனுக்கு, தேவனுடைய அந்த ஒவ்வொரு வழிநடத்தல்களுக்கும் தன்னை ஒப்புக்கொடுத்து எப்படியாக எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறினார் என்பதை நாங்கள் பார்த்தோம். இதே போல பவுலை குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்னும் நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே தானியேல், அவருடைய நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து கூட நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்களே, அவர்களும் கூட நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய அந்த பிரமாணங்களை மீறத்தக்கதாக, தேவனுடைய, அதாவது அவருடைய ஆலோசனைகள் அல்லது அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் அங்கே அவர்கள் தேட விடாதபடி அல்லது அது தேவனுக்கு கொடுக்க விடாதபடி அவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அல்லது அவர்களை அதில் இருந்து மறுதளிக்க வைக்கத்தக்கதாக அங்கே பல தந்திரமான சூழ்ச்சிகள் அங்கே இடம்பெற்றது. பல சட்டங்கள் கூட இயற்றப்பட்டது அங்கே பார்க்கிறோம். தானியேலுடைய காரியத்திலே அங்கே எப்படியாக அங்கே 3 வேளையும் அங்கே அவன் ஜெபிக்க கூடாது என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்ட பொழுதும் அவன் அதற்கு கூட தேவனுடைய அந்த பிரமாணங்களுக்கு அங்கே தன்னை விட்டு கொடுக்காத, அதாவது எதிராக வந்த அந்த சட்டத்துக்கு அவன் அதாவது தன்னை விட்டு கொடுக்காதபடி அன்புக்குரியவர்களே, தேவனுக்காக அங்கே சிங்க கெபிகள், அங்கே சிங்கங்கள்
அங்கே அவனுக்கு ஒரு இரையாக, அங்கே சிங்கங்களுக்கு இரையாக கொடுக்கப்படும் என்ற ஒரு சட்டம் அங்கே வந்தாலும், அதே போல அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கே நேபுகாத் நேச்சான் நிலைநிறுத்தின பொற்சிலையைத்தான் வணங்க வேண்டும், வணங்காவிட்டால் எப்படியாக அவர்கள் அங்கே 7 மடங்கு அங்கே சூடாக்கப்பட்ட ஒரு அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள் என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டாலும் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிரமாணங்களை மறுதளிக்காதபடி தேவனுக்கென்று தங்களை மனப்பூர்வமாய், அதுதான் அன்புக்குரிய ஒரு மன நிறைவோடு ஒரு அதாவது முழு மனதோடு தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பார்க்கும் பொழுது அன்புக்குரியவர்கள், தேவனுடைய அந்த பிரமாணங்களை மறுதளிக்கும்படியாக அவர்கள் அதாவது மறுதளிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய செயற்பாடுகள், அவருடைய ஒவ்வொரு காரியங்களா இருந்தால். ஆனாலும் இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற இந்த தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய அந்த பிரமாணங்களை மறுதளிக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, சிங்கங்களுக்குள்ளே தானியேல் போடப்பட்டால், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே போடப்பட்டார். ஆனாலும் அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். என்றால் அவர்கள் முழுமையாக தேவன் தான் எல்லாம், தேவனுடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி வாழ்ந்தார்கள். ஒரு அந்நிய தேசத்திலே அங்கே சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போய் அந்த பாபிலோன் தேசத்திலே வைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருக்காக மனப்பூர்வமாக தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் அன்புக்குரியவர்களே. அதனாலே அங்கே பார்க்கிறோம், இந்த 4 பேருடைய இந்த விஷயத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, நான் என்னத்தை சொல்ல வார்ந்தால், தேவனுக்கு மனப்பூர்வமாக எங்களை அர்ப்பணிக்க வேண்டும். சில வேளைகளிலே தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாக காரியங்கள் வரும் பொழுது, இதில் பார்க்கும் பொழுது இந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோனுடைய இந்த விஷயத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்தது இந்த சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள். ஆகவே நாங்களும் கூட அந்த பூமியிலே தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் கூட அன்புக்குரியவர்கள், சத்தியத்துக்கு விரோதமாக ஒரு காரியம் வருமா இருந்தால் நாங்கள் அதோடு இசைந்து போகக்கூடாது, அதோடு நாங்கள் ஒத்து போகக்கூடாது அன்புக்குரியவர்களே. ஆமென். ஆகவே அதற்கு நாங்கள் கர்த்தருக்குள்ளாக, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ நாங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறோம், மனப்பூர்வமாக தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொன்னால் அதோடு நாங்கள் ஒத்து போக மாட்டோம். ஆகவே நாங்கள் எப்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் அன்புக்குரியவர்களே தைரியமாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நான் இதுல இருந்து ஏன் திருப்பி இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த நாட்கள்ல இப்படியான ஒரு ஒப்புக்கொடுத்தல், ஒரு மனப்பூர்வமாய் தேவனுக்கு ஒப்புக்கொடுத்தல், அது ஒரு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 2 நபர்களை குறித்து சொல்லி சீக்கிரமாய் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவானை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. உண்மையில அருமையான ஒரு இரத்த சாட்சியாய் மரித்த ஒரு தேவனுடைய மனுஷன். அங்கே எப்படியாக அவரும் கூட கர்த்தருடைய சத்தியத்தை அவர் அங்கே வைராக்கியமாக, ஒரு தைரியமாக அங்கே அந்த அதாவது அதில் இருந்தவர்களுக்கு சொன்ன பொழுது அன்புக்குரியவர்களே, அங்கே அவர்கள் எப்படியாக இவனை கல்லெறிந்து அங்கே கொன்றார்கள் என்று நாங்கள் வேதத்திலே, அதாவது அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நான் வாசித்தால் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும், அது விளக்கமாக இருக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகம் அன்புக்குரியவர்களே 7வது அதிகாரம் 54வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 7வது அதிகாரம் 54வது வசனம், 54 60 மட்டும் நாங்கள் படிக்கும் பொழுது எப்படியாக, அதாவது அதற்கு முன்னான வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஸ்தேவான் தேவனுடைய சத்தியத்தை அவர் தைரியமாய் சொல்லுகிறார். அதிலே எப்படியாக அவருக்கு அந்த சத்தியத்துக்கு விரோதமாய் செயற்பட்டார்கள், சத்தியத்துக்கு விரோதமாய் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாம் அங்கே ஸ்தேவான் ஒரு தைரியமாக சொன்ன பொழுது அன்புக்குரியவர்களே, அதில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எப்படியாக அங்கே செயற்பட்டார்கள் என்ற விடயத்தை அதில் பார்க்கிறோம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தினருக்கு வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே நாவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காட்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல்
இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். அதாவது இதுல என்னத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஸ்தேவான் இரத்த சாட்சியாய் மரித்தார், அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் தேவனுடைய சத்தியத்தை தைரியமாய் சொன்னார். அன்புக்குரியவர்களே, அவர்கள் கல்லறிந்தார்கள், ஒருமனப்பட்டு கல்லறிந்து மூர்க்கவரி கொண்டு கோபம் கொண்டு அங்கே அவன் மேல் பாய்ந்து அவனை கல்லறிந்து கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே ஸ்தேவான் சொல்லுகிற ஒரு அறிக்கையை அதை சொல்லி அவர் நித்திரை அடைந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று அங்கே சத்தமிட்டு சொன்னான் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர், பாருங்கள், இதுதான் இப்ப சில வேளைகளிலே நாங்கள் கர்த்தருடைய சத்தியங்களை சொல்லும் பொழுது எங்களுக்கு எதிராக பலர் காரியங்களை செய்யும் பொழுது நாங்கள் அதற்கு எதிராக செயற்பட்டு விடக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்தேவானை போல நாங்கள் இப்படித்தான் தேவனுக்கு மனப்பூர்வமாய் நாங்கள் ஒரு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் இப்படித்தான் வாழ வேண்டும். என்றால் இந்த பூமியிலே பல போராட்டங்கள் வரும். அன்புக்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் வந்தது. நானும் கூட இந்த வார்த்தைகளுக்கு முரணாக செயற்பட்டவனாக கூட நான் நடந்திருக்கிறேன். ஆனாலும் இன்று கூட கர்த்தருக்குள்ளாக அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் மனம் திரும்ப வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தேவன் அறியாத காலங்களை அவர் அறியாதவர் போல இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆனாலும் இப்பொழுது எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதத்திலே அங்கே சொல்லி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்காக எங்களை மனப்பூர்வமாய் தேவனுக்கென்று நாங்கள் அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வாழும் பொழுது பல தேவனுடைய சத்தியங்களை சொல்லும் பொழுது அர்ப்பணித்து தேவனுக்கு வாழும் பொழுது கர்த்தரையே நாங்கள் பிரதிபலிக்கிற வாழ்க்கை தான் வாழுவோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தரையே மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் வாழுவோம். அப்படி வாழும் பொழுது, அப்படி தேவனுடைய சத்தியங்களை நாங்கள் பிரஸ்தாவப்படுத்தும் பொழுது, பிரகடனப்படுத்தும் பொழுது பல ஸ்தேவானுக்கு அங்கே எப்படியாக மூர்க்க வரி கொண்டு கோபம் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து கல்லறிந்தார்கள். அதே போல பல காரியங்கள் வரலாம். ஆனாலும் அன்புக்குரியவர்களே, நாங்கள் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இந்த கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் எப்படியாக இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொன்னது போல நாங்களும் அப்படியா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். என்றால் அவர்கள் தேவனை அறிந்து அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். அதுதான் நாங்கள் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் எங்களை ஒரு அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு காரியம். அன்புக்குரியவர்கள், என்றால் தேவனை பிரதிபலிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் தேவனுக்குரிய சித்தம் என்ன, தேவனுடைய காரியங்கள் எப்படியாக அங்கே பிரஸ்தாவப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் எப்படி மகிமைப்பட வேண்டும் என்ற சில வேளை இப்படியான உபத்திரவங்கள் மூலம் கூட அன்புக்குரியவர்களே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதை நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பல தேவனுடைய மனுஷர்களை குறித்து நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்புக்குரியவர்களே, ஆகவே நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வாரேன் என்று சொன்னால், தேவனுக்காக மனப்பூர்வமாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதிலே எப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய அப்படி அர்ப்பணித்து வாழும் பொழுது கர்த்தருடைய சத்தியங்களுக்கும் கர்த்தருடைய ஒவ்வொரு அவருடைய ஆலோசனைகள் அவருடைய சத்தங்களுக்கு நாங்கள் விட்டு கொடுத்து தான் நாங்கள் வாழ்வோம். என்றால் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், தெய்வம் எப்படியாக அவருடைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதற்கேற்றாற்போல் தான் நாங்கள் வாழுவோம். அப்படியாக வாழும் பொழுது அன்புக்குரியவர்களே, நாங்கள் தேவனுடைய காரியங்களை பிரஸ்தாவப்படுத்துவோம், பிரகடனப்படுத்துவோம். அந்த வேளையிலே இப்படியான ஒரு மரணம் போகத்தக்கதான அல்லது எங்களுடைய ஜீவன் போகத்தக்கதான ஒரு சந்தர்ப்பம் கூட வரலாம் என்பதைத்தான் நான் சொல்லுகிறேன். அப்படி வரும்பொழுது கூட கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ஒரு மனப்பூர்வமான, அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு முழு மனதோடு எந்தவித கட்டாயப்படுத்தினால்தான் சில வேளை இப்படி ஒரு போராட்டங்கள் வரும்பொழுது அந்த கட்டாயத்தினாலே நாங்கள் ஒரு அர்ப்பணிப்பு செய்வோம் என்று சொன்னால் அந்த அர்ப்பணிப்பு ஒரு நிறைவை கொண்டு வராது. அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா. இந்த தேவனுடைய மனுஷர்கள் எல்லாம் அவர்கள் முழுமையாக எந்த கட்டாயம் இல்லாமல் ஒரு முழு மனதோடு மன நிறைவோடு அங்கே தேவனுக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள், அர்ப்பணித்து நடந்தார்கள். ஆமென். அதனாலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதென்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படி பல விடயங்களை அன்புக்குரியவர்களே நாங்கள் வேதத்திலே பல மக்கள் தேவனுடைய மனுஷர்கள் இதற்காக எப்படியாக தங்களுடைய ஜீவனை கூட அருமையா எண்ணாதபடி வாழ்ந்தார்கள். தேவனுடைய காரியங்களுக்காக, தேவனுடைய மனுஷர்களுக்காக, தேவ ஜனங்களுக்காக வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். எஸ்தரை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஜூத ஜனங்களுக்காக எப்படியாக அந்த ஜூத ஜனங்கள் அங்கே எப்படி காப்பாற்றப்பட வேண்டும், ஜூத ஜனங்களுக்காக ராஜாவிடத்திலே பேச வேண்டும் என்று அங்கே மொர்தெகாய் சொன்ன பொழுது அங்கே ஒரு பொற்செங்கோல் நீட்டப்பட வேண்டும். ராஜா நீட்டப்பட்டால் தான் அங்கே மனைவியா இருக்கிற இந்த எஸ்தரே அங்கே ராஜாவிடத்திலே செல்ல முடியும் என்ற ஒரு சட்டம் இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆனாலும் அதற்கு இவள் பயந்தவளா இருந்தால்
ஆனாலும் ஒரு காரியத்தை செய்தார்கள். உபவாசித்து அவர்கள் ஜெபித்து அதற்கு பிற்பாடு அவள் ஒரு மனப்பூர்வமாக ஒரு முடிவெடுக்கிறார், ஒரு அர்ப்பணிப்பு அங்கே செய்கிறாள். அன்புக்குரியவர்களே, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அங்கே ராஜாவிடத்திலே கடந்து சென்றார். அப்பொழுது அங்கே அந்த ராஜா எப்படியாக அவளுக்கு அந்த பொற்செங்கோலை நீட்டி என்ன காரியமாக அவள் சென்றாலோ அந்த காரியம் அங்கே வாய்க்கும்படியாக அங்கே நடந்ததென்று நாங்கள் எஸ்தர் புஸ்தகத்திலே அன்புக்குரியவர்களே நாங்கள் பார்க்க முடியும். இவைகளை சொல்லும் பொழுது நேரம் அதிகமாக சென்றுவிடும். அப்படியாக பாருங்கள், தேவனுடைய ஜனங்களுக்காக எஸ்தர் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி என்றால் ஏன் அப்படியான ஒரு முடிவு எடுத்தாள் என்று சொன்னால், அந்த ராஜாவிடத்தில் ஒரு பொற்செங்கோல் நீட்டப்பட்டால் தான் அங்கே அவள் மனைவியா இருந்தாலும் அங்கே அந்த ராஜ சமூகத்துக்கு போக முடியும். ஆனாலும் இவள் அந்த ஜனங்களுக்காக தன்னை மனப்பூர்வமாக அர்ப்பணித்து அங்கே தன்னுடைய ஜீவனை கூட அன்புக்குரியவர்களே அங்கே அருமையாக எண்ணாதபடி அவள் சென்றால் இந்த யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று, அந்த யூத ஜனங்களுக்கு வந்த எல்லா அன்புக்குரியவர்கள காரியங்களும் எதிரான காரியங்களும் அகற்றப்பட்டது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். ஆமேன். அங்கே வேதத்திலே பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில கூட நப்தலியை குறித்தும் அங்கே செபுலோனை குறித்தும் அன்புக்குரியவர்களே ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. 5வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதை வாசித்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் பிராணனை, அங்கே சொல்லப்படுகிறது, தங்கள் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்களாம். லேலுயா, ஆமென். இப்படியாக அன்புக்குரியவர்கள் நாங்களும் கூட கர்த்தருக்காக எங்களுடைய ஜீவனை கூட நாங்கள் அருமையா எண்ணாதபடி, ஜீவன் போனாலும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய சத்தியம் எதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதோ அதற்காக அன்புக்குரியவர்களை நாங்கள் வாழ வேண்டும். ஆமென். மனப்பூர்வமாக தேவனுக்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும், எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தியங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வழிநடத்தல்களுக்கு மாற்றப்பட வேண்டும். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எப்படியாக மனப்பூர்வமாக தேவனுடைய ஜனங்கள் காணிக்கைகளை கொடுத்தார்கள், ஊழியங்களை செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் மனப்பூர்வமாக அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்றெல்லாம் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், அப்படியாகத்தான் நானும் நீங்களும் வாழ வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் தேவனுக்குள்ளாக மனப்பூர்வமாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்து எங்களை அர்ப்பணித்து நாங்கள் வாழும் பொழுது சில வேளைகளில் நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தரையே நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா. பவுலும் சீலாவை குறித்து கூட வேதத்திலே பார்க்கும் பொழுது அங்கே எப்படி அந்த ரோம அதிகாரிகளாலே அவர்கள் அங்கே பிடிக்கப்பட்டு தொழுமரத்திலே கட்டப்பட்டு அவர்களுக்கு எப்படியான சித்திரவதைகள் அங்கே செய்யப்பட்ட பொழுதிலும் அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். அந்த இடத்திலும் அன்புக்குரியவர்களே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆமென். ஏன் இதை நான் அநேக காரியங்களை சொல்லுகிறேன் என்றால் அன்புக்குரியவர்களே, எங்களை மனப்பூர்வமாய் தேவனுக்கு எங்களை அர்ப்பணிப்போம் என்றால் தேவன் தான் எங்களுக்கு எல்லாம், தேவனுடைய காரியங்கள் தான், தேவனுடைய சத்தியம் தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழுவோம் என்றால் தேவனுடைய சத்தியம் எது சொல்லுறது அதை நான் பிரதிபலிப்புகிற ஒரு வாழ்க்கை, அதுக்கு ஒரு அர்ப்பணித்த ஒரு ஒப்புக் கொடுத்த ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோமா இருந்தால் அன்புக்குரியவர்களை என்ன வந்தாலும் தேவனையே நாங்கள் மகிமைப்படுத்தும். இந்த பவுலும் சீலாவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அதைத்தான் செய்தார்கள். அந்த சிறைச்சாலையிலே நேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. ஆமென். ஆகவே அன்பானவர்களே, நானும் நீங்களும் இந்த காலகட்டத்திலே எப்படியான ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டம், தேவ ஜனங்கள் எப்படியாக இன்னும் உற்சாகமாக ஒரு மனப்பூர்வமாய் தேவனுக்கு ஒரு ஒப்புக் கொடுத்த அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே. தேவனுடைய சத்தியம் எதை வெளிப்படுத்துகிறதோ, அவருடைய ஆலோசனைகள் எதை சொல்லுகிறதோ, அவருடைய விருப்பம் என்னவா இருக்கிறதோ அதற்கேற்றாற்போல எங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்து அதற்கென்று ஒப்புக் கொடுத்து நாங்கள் வாழுவோம். நிச்சயமாய் பல போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், மரணம் கூட அன்புக்குரியவர்களே வந்தாலும் அன்புக்குரியவர்களே நாங்கள் கர்த்தருக்குள்ளாக அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ்வோம். நிச்சயமாய் தேவன் எங்களை இன்னுமாக அவருக்குள்ளாக அவர் ஆசீர்வதிப்பார். இந்த பூமியிலே சில வேளைகள் ஒரு மரணம் வந்து நாங்கள் மரித்தாலும் நித்திய ஜீவனுக்குள்ளே ஒரு பிரதான இடத்திலே அன்புக்குரியவர்களே தேவன் எங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இப்படியாக ஒரு மனப்பூர்வமான ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஒப்புக் கொடுத்த உள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுவோம். ஆமென். ஒரு ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காய் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே மனப்பூர்வமாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை
ஐயா இந்த அடிமை மூலம் ஐயா பிள்ளைகளுக்கு அப்பா கற்றுக் கொடுக்க ஐயா நீங்க கிருபை செய்தபடியாய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் அப்பா கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனப்பூர்வமான ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு அர்ப்பணிப்பு ஆண்டவரே உங்களுக்கு செய்யத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் கட்டாயத்தினாலோ அல்லது ஒரு முழு மனதில்லாமல் மனப்பூர்வம் இல்லாமல் ஏதோ மற்றவருடைய ஆண்டவரை காரியங்கள் நிமித்தம் மற்றவருடைய சொல்களின் நிமித்தம் இந்த நாட்களும் ஒப்பு கொடுத்திருந்தால் அர்ப்பணித்திருந்தால் நாளும் தங்களை அப்பா ஆராய்ந்து பார்த்து நிதானித்து பார்த்து ஆண்டவரே மனப்பூர்வமாக ஆண்டவர் ஒரு முழு மனதோடு ஆண்டவர் ஒரு மன நிறைவோடு கர்த்தாவை உங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு அர்ப்பணித்து உங்களுடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ உங்களுடைய ஆண்டவரே அப்பா சத்தியங்கள் அப்பா எதை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதோ கற்றுத்தருகிறதோ அதற்கேற்றா போல எங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றி அதை ஆண்டவரே அதுக்காக எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரை நாங்கள் செயற்பட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியா இந்த நாள் அநேக பிள்ளைகளை ஐயா உங்களுக்குள்ளாக ஒரு மனப்பூர்வமான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே நடத்தி இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் வியாதிகள் வேதனை கண்ணீர் கவலைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை விடுதலைகளை கொடுங்கப்பா. தேவைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக நானும் நீங்களும் நான் எனக்கும் சேர்த்துத்தான் இந்த தேவ செய்திகளை சொல்லி வருகிறேன். ஆகவே நானும் நீங்களும் அன்புக்குரியவர்களே மனப்பூர்வமாக அதாவது முழு மனதோடு மன நிறைவோடு தேவனுக்காக எங்களை படைத்த தெய்வத்துக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம். அவருடைய சத்தியங்கள் எதை சொல்லுகிறதோ அவருடைய வழிநடத்தல் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றாப்போல் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றி அப்படியாக ஒரு அர்ப்பணித்து நாங்கள் வாழ்வோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மீண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் தேவ சமாதானமும் தேவ பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.